வணக்க நட்புகள் இன்றைக்கி எட்டத்தை பற்றி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டியில் அந்த வெப் ப்ரோக்ராமிங்கில் ஆக்டிவிட்டி 6 என்னென்னு செய்யணும் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் வீடியோ போடாமல் விடுவோம்னு தான் பார்த்தேன். நான் நிறைய பேர் திருப்பி கேட்டதுக்காக ஒரு சின்ன ஒரு வீடியோ வந்து ஈஸியாக மேக் பண்ணி போடுவோம்னுட்டு மேக் பண்ணுறேன் இந்த வீடியோ. இது வந்து இந்த அசைன்மெண்ட் இந்த ஆக்டிவிட்டி வந்து நாங்களுக்கு அசைன்மெண்ட் ஒன்று தந்துச்சுன்னு தானே, நீங்கள் அசைன்மெண்ட் 1 ஒன்று தந்துச்சு, நம்ம 5% வர அசைன்மெண்ட் அதுக்கு முதல் வர வேண்டிய ஆக்டிவிட்டின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் டேட் பின்னுக்கு வந்துட்டு அதுக்கு பிறகு வந்துருக்குது. ஸோ அந்த நான் செஞ்ச அசைன்மெண்ட்டையே இந்த ஆக்டிவிட்டியாக மாடிஃபை பண்ணிக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா நான் அந்த ஆக்டிவிட்டியை செஞ்சுருப்பேன். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் ஷார்ட்கட் கொண்டு வந்து போட்டது. இதுக்கு முதலாவது வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி வந்தேன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி 6ல் நான் 2 வந்திருக்கும். HTML ஃபைல் ஒன்று வந்திருக்கும், ஒரு ஃபைல் PHP ஃபைல் வந்திருக்கும். ஸோ அது ரெண்டையும் போட்டிருக்கேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா இதில் HTML ஃபைல் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, அதில் சோர்ஸ் கோட், அதே மாதிரி PHP சோர்ஸ் கோட்டை ஓப்பன் பண்ணி கொள்கிறேன். ஓகே, உங்களுக்கு விளங்கிருக்குமென்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா HTML நாங்கள் எழுதியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஃபார்ம் ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் நான் PHP ஃபைலுக்கான PHP ஃபைலுக்கு என்ன பேர் போட்டிருக்கணும் அதை கொண்டு இதில் போட்டிருக்கேன். இதில் ஆக்டிவிட்டி 6 PHP என்ன போட்டிருக்கேன். நீங்கள் உங்களோட ஃபைலில் இந்த PHP ஃபைலுக்கு என்ன பேர் கொடுத்துக்கிறீங்களோ அந்த பேரை கொண்டு வந்து இதில் போட்டுக்கொள்ளுங்க. ஓகே தானே? ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். லோக்கல் கோஸ்ட் சரி 06.html ரைட். இது நீங்கள் வளமையாக முதல் வீடியோவில் பார்த்த இந்த ஃபார்ம் தான் நான் முதல் அசைன்மெண்ட் 1ல் செஞ்சுருப்போம். ஸோ அதே இதுதான் இதில் வந்துருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கணும், அந்த கேள்வியில் கேட்டிருக்கணும் என்னென்னு பாருங்கள். கேள்வியில் கிரியேட் அ ஃபார்ம் சைன்இன் ஃபார்ம் தான் கேட்டிருக்கணும். ஸோ இன்புட்டாக யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை மட்டும் எடுத்தால் காணும். இது வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இருக்குது இதில் நிறைய விஷயம். ஸோ தேவையில்லாத விஷயங்களை நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம். ஓகே தானே? இப்போ லேபிளுக்கு பார்த்தீங்கன்னா ஓகே ஒன்றுடா ரிமூவ் பண்ணுவோம். வேல்யூ இமெயில் அட்ரஸ் தேவையில்லை, கான்டாக்ட் நம்பர் தேவையில்லை, யூசர் நேம் தேவை, பாஸ்வேர்ட் தேவை, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் தேவையில்லை. ஸோ இந்த லேபிள்லேருந்து ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட வெப்சைட்டில் ரீப்ரெஸ் பண்ணிக்கொள்கிறேன். யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஓகே, கன்ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றி வச்சுக்கொள்ளலாம். சைன்இன் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் போல் மாற்றிக்கொள்கிறேன். சைன்இன் ஃபார்ம் ஓகே தானே? இது சைன்இன் பண்ணுறதுக்கான ஃபார்ம். சைன்இன் இப்போ ஓகே, ரீப்ரெஸ். நான் டைட்டிலில் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணி வந்து H1 டேக்கில் கொடுக்குறேன். ஓகே, உங்களை விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். ரீப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, சைன்இன் வந்துட்டுது. யூசர் நேம் அடுத்த பாஸ்வேர்ட் கொடுத்து சப்மிட் பண்ணால் ஒர்க் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் PHP அண்டுக்கு கோடிங் இருப்பேன். PHP கோடிங்லேயும் இதில் எக்ஸ்ட்ராவாக கிடக்குது. ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நாங்கள் ரிமூவ் பண்ணுவோம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் தேவை, கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் தேவையில்லை, டேட் தேவையில்லை, இவ்வளோ தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கொள்வோம். அதே மாதிரி இதில் பாருங்கள் இமெயில் மச்சாதா அண்டு கேட்டிங்கன்னா அது தேவையில்லை. அடுத்தது கான்டாக்ட் தேவையில்லை. பாஸ்வேர்ட் தேவை. ஸோ பாஸ்வேர்ட் இருக்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா யூசர் நேம் ஓகே, பாஸ்வேர்ட் ஓகே. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது தேவையில்லை.
இமெயில் கான்டாக்ட் ஃபுட் ஃப்ரெண்ட்ஸ் டேஸும் தேவையில்லை. ஓகே, இவ்வளோ இருந்தால் காணும். ஃபார்ம் இஸ் சக்ஸஸ்ஃபுல். ஓகே, ஆல் ரிக்வெஸ்ட் ஆர் ரிக்வெஸ்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மோட கோடிங் இவ்வளோ தான். கோடிங்கை ஷோ பண்ணுறேன் பார்த்துக்கொள்ளுங்க. HTML இதில் போட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் தேவையில்லை, கன்ஃபார்மாக தேவையில்லை. நீங்கள் அந்த கோடிங்கை நான் மோடிஃபை பண்ணுறபடியாக இருக்கட்டும் என்ன விட்டுருக்கேன். ஸோ இவ்வளோத்தை ரிமூவ் பண்ணிட்டேன். நீங்கள் அசைன்மெண்ட் 1ல் செஞ்சதான் திருப்பி சொல்கிறேன். அசைன்மெண்ட் 1ல் செஞ்சதை தான் நான் அழிச்சிருக்கிறேன், கோடிங்கை அப்போ குறைச்சிருக்கிறேன். அடுத்த பாருங்கள், இவ்வளோ தான். இப்போ நான் வெப்சைட்டை ரீப்ரெஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஓகே, இப்போ கொடுத்தீங்கண்டா ரிக்வெஸ்ட் கேட்குது. அதே நான் பேரை கொடுத்துக்கொள்கிறேன், யூசர் நேம். பாஸ்வேர்டுக்கு சும்மா கொடுத்துக்கணும். போட்டால் இந்த பாஸ்வேர்ட் பிளேன்னு வரணும். ஸோ பாஸ்வேர்ட் இன்கரெக்ட் பாஸ்வேர்டுன்னு வருது. இப்போ பாருங்கள், சரியான பாஸ்வேர்டை கொடுக்குறேன். சாரி, இது 8லேருந்து 12 கரெக்டருக்குள்ளே இருக்கணும் லென்த் வந்து. ஸோ அதான் இது பிளேன்னு சொல்லுது. 2 4 6 8 என்ன கொண்டு கொடுத்துக்கலாம். சாரி, கோடிங்கில் போய் பாருங்கள். பாஸ்வேர்டுக்கு என்ன ரெக்வயர்மெண்ட் கொடுத்துக்கொண்டு பாஸ்வேர்டு மேட்ச். இந்த 8 வந்து நான் 5 மாற்றிக்கொள்கிறேன். இதை வந்து ஒரு 15 மாற்றிக்கொள்கிறேன். சரிதானே? சாரி, NSU இதில் மாற்ற தேவை. இது இப்போ அந்த மெசேஜில் வரதான். ஸோ நான் அந்த மெசேஜில் வரதை மாற்றிக்கொள்கிறேன். நாங்கள் மாற்றினபடி இதிலே மாற்றி விடுவோம். A to Z வரையும் இருக்கலாம், கேபிட்டல் A to Z வரையும் இருக்கலாம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்ப்போம். இந்த கோடிங்கை பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ரீப்ரெஸ் பண்ணுறேன். பேர் இப்போ நீங்கள் ஒரு சிம்பிளை கொடுத்தீங்கன்னா அது ஃபங்க்ஷன் வேலை செய்யாது. சரிதானே? ஒரு சிம்பிள் ஒரு @ கொடுத்து நான் இது நான் முன்னுக்கு அப்போ வேலை செய்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பாஸ்வேர்ட்டை ABC பாஸ்வேர்டை தெரிய 1 2 3 ABC 1 2 3 சப்மிட் சக்ஸஸ் போம். அதே இங்கே ABC @ 1 2 3 ஒர்க் ஆகாது. C கேபிட்டல் C AB 1 2 3 ஒர்க் ஆகாது. ACB 1 2 3 ஓகே, சக்ஸஸாக ஒர்க் பண்ணுது. இது உங்களை விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம் போய்கொள்கிறேன். h. ரைட் கிளிக் பண்ணி நியூ கொடுத்து ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு வந்து இந்த Activity06 2ஐயும் தூக்கி வந்து
potash. Tree name, copy, tree name, paste. Okay, right click, compress shift, chip எரிஞ்சு வந்திருக்குது டெஸ்க்டாப்பில். ஓகே, பரவாயில்ல. ஸோ activity add substance, click downloads, desktop, save on a file name 6, open, update, show changes. Okay, done. Thanks for watching. Another video sandhipa.